என்னடி சொல்ற? நான் தான் அன்னைக்கு சேஃபா இருக்கணும்னு ஒண்ணுக்கு ரெண்டா யூஸ் பண்ணனே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பிரெக்னென்ட் ஆன? எனக்கே தெரியலடா. பீரியட்ஸ் தள்ளி போயிருந்துச்சு. அதான் ஒரு டவுட்ல நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா கிட்ல டபுள் கோட் வந்திருக்கு. பொண்ணுங்க எப்பவுமே இந்த விஷயத்துல சேஃபா தானே இருப்பீங்க. நீ மட்டும் எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த? இப்ப பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம்னு சொல்றியா? பொண்ணுங்க உங்களுக்கு என்ன இந்த விஷயத்தை ஈஸியா வீட்டுல சொல்றீங்க. சட்டமும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். பசங்க நாங்க தானே மாட்டிட்டு கஷ்டப்படுறது. இப்ப தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதடா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. இதுல யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல, அபார்ஷன் தான். நான் நாளைக்கே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஆம்பளைங்கிற திமிர்ல தானே கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன, நான் பிரெக்னென்ட் ஆகிறது பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்கா? நானா வந்து உன்கிட்ட கேட்டேன்? நீ தானே டெய்லியும் நாய் மாதிரி போட்டோ அனுப்பு, ரொமான்ஸா பேசுன்னு என்கிட்ட பிச்சை எடுத்த. இப்ப என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசுற. என்ன சொன்ன? பொண்ணுங்க நாங்களா வீட்டுல ஈஸியா சொல்லிடுவோமா? நீ தான் எல்லாம் நினைச்சிட்டு உன்னையே லவ் பண்ணி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி உன் பிள்ளை என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போது நான்லாம் எதுக்கு நான் கவலைப்படணும்? போயும் உன்னால உயிருக்கு உயிரா லவ் பண்ண பாரு. எல்லாம் என்ன சொல்லும். ஏய், நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன்? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா? இல்ல உன் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொன்னா? இல்ல உனக்கே தெரியும் இன்னும் 5 மாசத்துல என் தங்கச்சி கல்யாணம்னு. இந்த நேரத்துல இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொன்ன, அவளோட கல்யாணமே நின்றும். அப்புறம் அவ வாழ்க்கையை நாசமா போயிடும். அதுக்காக தாண்டி சொல்றேன், நீ ஒரு நிமிஷம் ஏன் இருந்து யோசிச்சு பாரு. நான் ஏன் அபார்ட் பண்ண சொன்ன உனக்கு புரியும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆனா என்னால அபார்ட் மட்டும் பண்ண முடியாது. இங்க பாரு மகா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நமக்கு இது விட்ட வேற வழி இல்ல. ப்ளீஸ் கேளு மகா. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது வரைக்கும் அபார்ஷன் பண்ண லவர் சேர ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததே இல்லையா? நீ ஏன்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நான் அப்படித்தான். இங்க பாரு, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? நான் சொல்றத சொல்லிட்டேன். நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன். நீ இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இதுதான் என் முடிவு. அப்போ என்னோட முடிவை நான் சொல்றேன். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல. எவன் கூடயே போய் படுத்துட்டு வந்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன அப்பா வாக்கிறதுக்கு தான் நீ இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்க? இங்க பார், உன் வயித்துல வளர்றது என்னோட குழந்தை இல்ல. டேய் எங்க போற? நில்லு. டேய் பேசிட்டு இருக்கும்போது போற. நில்லு, சொன்னா கேளு, நில்லு. உங்க இன்ஸ்டால யார் அந்த பொண்ணு? நீங்க வேற அவளை ஃபாலோ பண்றீங்க? யாரு? நீ யார சொல்ற எனக்கு தெரியலையே. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மேல தேவின்னு ஒரு பொண்ணு உங்களை ஃபாலோ பண்றா. நீங்களும் அவளை திருப்பி ஃபாலோ பண்றீங்க. அதை பார்த்துட்டு தான் நான் கேட்குறேன். ஓ, அவங்களா? எங்க பில்டிங் ஓனரோட ஒய்ஃப்மா. அப்படியா? ஆனா அவ மேரேஜ் ஆன மாதிரி ஒரு போட்டோ கூட இன்ஸ்டால இல்லையே. நான் ஏமா அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? இப்போ கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்க அன்ஃபாலோ பண்ணிடுறேன். சச்சா, வேணாங்க. சரி, அப்புறம் சாப்பிட்டியா? உங்களை எப்ப பாப்பன்னு இருக்குங்க. டெய்லியும் உங்க ஞாபகமாவே இருக்கு. அத்தையும் மாமாவும் நீங்க எப்ப வருவீங்க கேட்டுட்டே இருக்காங்கங்க. நீங்க ஃபாரின்ல இருந்து எப்பங்க வருவீங்க? வரமா, ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க. ஹாய் ஸ்வீட்டி, இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னருக்கு எங்க போலாம்? பேபி, நீ எங்க கூப்பிட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வருவேன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணு.
நீயும் நானும் மட்டும் அங்கே தனியாக இருக்கணும், ஓகேவா? ஓகே டியர். சாப்பிட்டியா? ஒரே ஒரு கிஸ் கூட, ஒரே ஒரு தடவை. சொல்லுமா. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? என்னடி சொல்ற? ஆமா, இவ்வளவு நாளா உங்களை நான் லூசு மாதிரி நம்பிட்டு இருந்தேன்ல, அதனாலதான் நீங்க ஈஸியா என்ன சீட் பண்ணிட்டீங்க. யார், நானா? நீங்க இந்தியால சந்தோஷமா இருக்கணும், துபாயில நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டி. என்ன போய் வாய் கூசாம சொல்ற? உன்னை போய் 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. ஏன்டா இப்படி நடிக்கிற? எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். என்னடி உண்மை தெரியும்? சொல்லி. இங்க பாரு, என் மேல நம்பிக்கை இல்லாம யார் யாரோ சொல்றதை கேட்டு என்ன சந்தேகப்படுறல, இனிமேல் கூட சேர்ந்து வாழ முடியாது. உன்னை டிவோர்ஸ் பண்றேன், வைடி. மகா, உனக்காக தான் மகா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா கார்த்திக், நல்லா இருக்கியா? இன்னைக்கு தான் இந்தியாவுக்கு வந்தியா? எப்படி இருக்க? என்னை மன்னிச்சிரு மகா, உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆமா, இப்போ எதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வேணும்? ஃபாரின்ல நிறைய பணம் சம்பாதிக்கிற திமிர்லையும் என்ன யாரு கேட்க போறாங்கிற தெனாவட்டிலையும் கட்டின பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணல, அதான் அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். ஃபீல் பண்ணாத கார்த்தி, என்னாச்சுன்னு சொல்லு. என் மேல உயிரா இருக்க மாதிரி ஆசை கட்டி அந்த தேவி இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த சேவிங்ஸ் 37 லட்சத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வேலையும் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்ல கிடந்த மகா. இப்போ என்ஆர்ஐயோட சப்போர்ட்னால தான் இந்தியாவுக்கே வந்து. சரி, கவலைப்படாத கார்த்திக், நம்பிக்கையோடு இரு. உன்னோட ஹார்ட் ஒர்க் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நம்பிக்கையோடு இரு, எல்லாத்தையும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு. சரி மகா, நீ என்னோட வா, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது சரிப்பட்டு வராது. குடும்ப வாழ்க்கையில் கட்டின பொண்டாட்டி ஒரு தடவை துரோகம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றது கரெக்டாக இருக்காது. என்னை விட்டுடு, நான் எங்கள் அம்மா வீட்லேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன். என்ன யோசிக்கிற? இவ்வளோ நேரம் அன்பாக பேசிட்டு இப்போ திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறாளேண்ணா? எனக்குள்ள நிறைய வலிகள் இருக்குது. அந்த வலியெல்லாம் நான் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த வலியோட வெளிப்பாடு தான் இந்த அன்பான பேச்சு. இதுவும் புருஷன்ட்ட காட்டவா? வேணாம் வேணாம். நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ண? எதுக்கு இப்படி அணுவா என்ன சாவடிக்கிற? நீ மட்டும் என்ன உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப. அதை பார்த்து நான் மட்டும் கஷ்டப்படணுமா? அதுக்கு தாண்டி வச்சேன். சும்மா நடிக்காதடா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே உன் கேரக்டர் பத்தி என் தங்கச்சி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதனால தானே நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நம்ம 2 பேரும் பேசி மியூச்சுவலா பிரிஞ்சோம். இப்போ திடீர்னு வந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோவை காட்டி எதுக்குடா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? கேவலம் காசுக்காக தானே? பரவாயில்லையே, நெருப்பு மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டேன். சரி, விஷயத்துக்கு வரேன். எனக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அதை 5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வரேன். லவ் பண்ணும்போது ப்ரில்லியண்ட்டாக இருந்த மாதிரி இப்போ நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ மட்டும் வெளியே உன் வீடியோ லீக் ஆச்சே, உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் உன் புருஷனோட குடும்பத்தையும் உனக்கு பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் கேவலப்பட்டு நிற்பாங்க. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாரு. ஏங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். இரு, நானும் வரேன். அப்புறம் நேரில் வந்து சொல்ல மாட்டேன், ஃபோனும் பண்ண மாட்டேன். 5 மணி நேரத்தில் நீ மட்டும் பணத்தை எடுத்துகிட்டு வரணும். நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோமே அதே இடத்துல தான். திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்க. வேணாங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பதற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க.
நீங்க சும்மா ஏதாவது தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், எதுக்கு பேங்க்ல இருந்து 5 லட்ச ரூபா பணம் எடுத்த? அது என்னோட காசு. அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை நீங்க கேட்கணும்னு எந்த அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். அந்த சரவணன் தானே? இது அவனோட ஃபோன் தான். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அவன் உன்கிட்ட மட்டும் பணம் கேட்டு மிரட்டல, உன் தங்கச்சிக்கிட்டையும் உங்க அக்காவோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்னு மிரட்டி பணம் கேட்டிருக்கான். சாரிங்க, நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் உங்ககிட்ட சொல்லலை. கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல உன் தங்கச்சி என்ன நம்புற அளவுக்கு கூட நீ என்ன நம்பலன்னு நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, இனி உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன நம்பு. அந்த பொறுக்கே சும்மாவே விடக்கூடாதுங்க. அவன் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்க போறானோ. ஏதாவது பண்ணுங்க. அவனை எப்படி நான் சும்மா விடுவேன்? இந்நேரத்துக்கு புழல் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பான். அதுக்கான வேலையை தான் பார்த்துருக்கேன். ஏன்டி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்ப நேரத்துல லீவ் போட சொல்லிட்டு இருக்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? இன்னைக்கு மார்கழி சனிக்கிழமை, உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஜோசிக்காரன் சொன்னான். உங்களுக்கு 7:30 நடக்குதான். உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணுமா. அப்படி இல்லைனா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடுத்துல நின்று பிச்சை தான் எடுப்போமா. ஏய், ஆபீஸ் கிளம்புற நேரத்துல இப்படி எரிச்சல் ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்காதடி. இவர் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் உன்னோட வச்சுக்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமட்டைக்கு உரைக்காதா? நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் வயித்துல வளர நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்றேன்ல, அது உங்க மரமட்டைக்கு புரியாதா? இங்க பார், பேசிட்டு இருக்கும்போது கூட பேசுனேன், அப்புறம் கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? எனக்கு ஆபீஸ் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல. அவரு ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன கையில கட்டு போட்டிருக்க? இல்லங்க, பாத்ரூம் அழுக்கா இருக்கேன்னு கழுவி விட போனேன்னா கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஏய், பார்த்து வேலை செஞ்சிருக்கலாம்ல. ஆமா, யார் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது? பக்கத்து வீட்டு அக்கா தாங்க. நான் விழுந்த சத்தம் கேட்டு வந்தாங்க. அவங்க தான் ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போனாங்க. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு போன் கிராக் தான். அதனால தான் இந்த கட்டு போட்டிருக்காங்க. 15 நாளில் அதுவே கூடிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, வயித்துல வளர்ற பாப்பாவுக்கு எதுவும்? பாப்பாக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாப்பா நல்லா தான் இருக்கு. ஏன்டி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடி? மரம் பண்ண நிரூபிச்சுட்டே இருக்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன உனக்கு? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் நான் ஃபோன் பண்ணல. ஏய், ஏன்டி என்ன இப்படி சாவடிக்கிற? ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கும்போது டிவியில் சீரியல் வரல ரீசார்ஜ் பண்ணுங்க, பாத்ரூமில் தண்ணி வரல பிளம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதால தானே அடிக்கடி கால் பண்ணாதான் சொன்னேன். என்னை குறை சொல்லி திட்டாமல் இருந்தால் உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல? ஏய், அப்படிலாம் இல்லடி. பொண்ணுக்கு 2 ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம 2 குடும்பத்துக்கு என்னடி பதில் சொல்றது? ஹலோ சார். ஹலோ கார்த்திக், நீங்கள் உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குது. சாரி சார், என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, என்னால் இப்போ ஆஃபீஸ்க்கு வர முடியாது. ஹலோ கார்த்திக், மரியாதையாக பேசுங்க. நான் உங்கள் பாஸ். வர முடியாதுன்னு திமிரா பேசுகிறீங்க சார், நான் கஷ்டப்பட்டு ஓடி சம்பாதிக்கிறதே என் ஒய்ஃப்காக தான். அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவள் கூட இருந்தால் தான் சார் கரெக்டாக இருக்கும். என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. உங்களுக்கு வேணும்னா வேற யாரையாச்சும் இந்த வேலைக்கு போட்டுக்கோங்க. நான் இப்போவே ரிசைன் பண்ணிக்கிறேன். பாய் சார். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நான் வேணா துணைக்கு எங்கள் அம்மா வேற சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க. இல்லடி, நானே உன் கூட இருக்கேன். அது இல்லைங்க, நமக்கு வீட்டு லோனு, கார் லோனு எல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நீ வேலைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். பரவாயில்லடி, நீ தான் எனக்கு முக்கியம். உன்னை விட காசு பணம் வேலைலாம் எனக்கு முக்கியம் இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அடிப்ப? உங்கள் தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும்டி. அதுக்குன்னு தோளுக்கு மேல வந்த என்னோட தம்பியை நீ கை நீட்டி எடுத்தது தப்பு. அவன் அதே இடத்துல அண்ணின்னு கூட பார்க்காம திருப்பி எடுத்திருந்தானா உனக்கு தாண்டி அசிங்கம். ஐயோ, அங்க என்ன நடந்துச்சுனே தெரியாம ஏங்க வாய்க்கு வந்தபடியில பேசிட்டு இருக்கீங்க? இங்க பார், அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவன் என்னோட ரத்தம். உனக்கு தான் எங்க குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்தாலே ஆகாது. அதனால தானே இப்ப தனி கொடுத்தன வந்திருக்கோம்.
இப்படி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க தம்பியை நான் கை நீட்டி அடிக்கலனா இந்நேரம் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன சொல்ற? உங்க அருமை தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? ரோட்ல வரப்போற பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணி கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களெல்லாம் தப்பு தப்பா போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அதனாலதான் நான் அவனை அடிச்சேன். ஏங்க அமைதியா இருக்கீங்க? உங்க குடும்பம் உங்க ரத்தம் பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? அவன் ஆபீஸ்ல இருக்கப்ப ஃபோன் பண்ணி வேற மாதிரி சொன்னான்டி. அந்த ஆத்திரத்துல தான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருமா. அவனெல்லாம் அடிச்சு கையை காலை உடைச்சாதான் புத்தி வரும். பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுக்கணும் அந்த நாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? நீங்க பட்டு கோவப்பட்டு ஏதாவது சண்டை போட்டு வந்துடுறீங்க. அந்த பழியும் என் மேலதான் வந்து விழுகுது. அன்னைக்கும் அப்படிதான். உங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு நீங்க தான் தனி கொடுத்துன போன முடிவு பண்ணீங்க. ஆனா இப்போ தனி கொடுத்துன வந்ததுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி சொல்றீங்க. இப்படி எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்க தம்பியை திருத்தணும்னு பாக்கல, அதுக்கு பதிலா அவன் கையை காலை உடைக்கணும்னு தப்பா யோசிக்கிறீங்க. கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் பொறுமையா இருந்துட்டா மட்டும் அவன் திருந்துருவானா சொல்லு? அன்பா எடுத்து சொன்னா யாரா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணாம திருத்திக்குவாங்க. நீங்க ஒரு டைம் உங்க தம்பி கிட்ட அன்பா தான் சொல்லி பாருங்களேன். சரி, நான் சொல்றேன். ஏன்டா ஸ்கூல் படிக்கும்போது நல்ல பையனா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கிட்டு இருந்தேடா. இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? டேய், நான் உன்கிட்ட அண்ணன் மாதிரியாடா பழகிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானடா பழகிட்டு இருக்கேன். எங்க இருந்து நான் வந்து உனக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம்? ஏதோ எனக்கு தெரிஞ்சதால சரி. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா மனசளவுல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? டேய், இந்த வயசுல இந்த மாதிரி தப்பான எண்ணெல்லாம் வரதான் செய்யும். நீ எந்த கெட்ட பழக்கத்தையும் கத்துக்காம யாரு கூடயும் சேராம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவான்னு அம்மா நம்பிட்டு இருக்காங்கடா. சாரிண்ணே, நான் பண்ண தப்பு தான். இனிமே அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நடந்துக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருக்கேன். சரிடா, நான் உன்னை நம்புறேன். ஆனா இதுக்கு மேல கொஞ்சம் ஒழுங்கா இரு, சரியா? மகா மகா, டீ போட்டு கொடு மகா. போடா, எனக்கு தூக்கமா வருது. அப்ப எனக்கு டீ போட்டு கொடுக்க மாட்டியா? மாட்டேன். போடி, நீ சரியான வேஸ்டி. உன்கிட்ட எது கேட்டாலும் நோ 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 தான் சொல்ற. இதுவே எங்கள் அம்மாவாக இருந்தா நைட் 2 மணி கேட்டிருந்தா கூட டீ போட்டு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தான். நீ சரியான சோம்பேறிடி. நான் ஒன்றும் உன்னோட அம்மா இல்லை. நீலாம் ஒன்றும் எங்கள் அம்மா அளவுக்கு வர முடியாது. அவங்க என்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா? எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு பெட்டுக்கே டீ வந்திருக்கும். துணி எல்லாம் அழகாக செல்ஃபில் மடிச்சு இருக்கும். அவ்வளோ ஏன், ஆஃபீஸ் போகும்போது ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வந்து தருவாங்க. லைஃபே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ என்னதான் பண்ண சொல்ற? ஆஃபீஸில் நாள் பூரா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உனக்கு வேலை செஞ்சு தரணுமா? எல்லாம் என் நேரம் செய்யறேன். பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை. டேய், நீ என்ன சின்ன குழந்தையா? எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்தை தான். ஓஹோ, சூப்பரா, ரொம்ப சூப்பர். எனக்கு இப்பதான் தெரியுது நான் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. இப்ப என்ன, உனக்கு டீ தானே வேணும்? இரு வர. பேபி, என்ன பண்றீங்க? ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்களா? அச்சோ, என் தங்கத்துக்கு குளிருதா? இந்தாங்க எடுத்து மாட்டிக்கோங்க. சிந்திச்சுன்னா என்ன பண்றது? என் தங்கம் டீ குடிங்க. ஏய், என்னடி பாட்டில குடுக்குற? நீ பாருங்க, சேட்டை பண்ணா அப்புறம் அடி வாங்குவீங்க. அம்மா உங்களுக்கு சமத்தா டீ குடுப்பனா, நீங்களும் குடிப்பீங்களா? இந்தாங்க நான் உங்களுக்கு ஃபோன் காட்டுறேன். நான் ஒன்னும் குழந்தை இல்லடி, ஃபீடிங் பாட்டிலாம் குடுக்குறேன். அச்சோ, என் குழந்தை எவ்வளவு அழகா பேசுது பாரு. குடிங்க, சமத்தா குடிச்சு முடிங்க. எங்க போறீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. ஷோ, போடி மெண்டல். போயா போ, திரும்பி வந்துதான் ஆகணும். தங்க
புள்ள எங்க போறீங்க? ரெஸ்ட் ரூம் போறேன்டி. ரெஸ்ட் ரூம் போறீங்களா? அச்சச்சோ, ரெஸ்ட் ரூம்லாம் போக கூடாது. அம்மா உங்களுக்கு டைப்பர் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க வந்து போட்டுக்கோங்க. டேய், நீ ஏன்டி நேத்துல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாரி. அச்சச்சோ, அடம் பிடிக்க கூடாது. சமத்தா வந்து டைப்பர் போட்டுக்கோங்க. எது? வாங்க வாங்க டைப்பரா? வாங்க. எங்க போறீங்க? வாங்க வாங்க. அப்படிலாம் ஓடி விளையாட கூடாது. சொன்னா கேளுங்க. ஓடாதீங்க. வாங்க. என்னங்க, சமத்தா வந்து டைப்பர் போட்டுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. டேய் விரி, என்ன ஏன்டி குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நீங்க எப்பவுமே எனக்கு குழந்தைடி தங்கம். வாங்க 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 போலாம். ஏய் இங்க பாரு, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. அதான்டா நானும் சொல்றேன், நீ ஒன்றும் குழந்தை இல்லை. இனிமேலாவது கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி நடந்துக்கோ. உங்க வீட்டில் உங்க அம்மா உன்னை ராஜா மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எங்க அம்மா என்ன ராணி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பெட்டுக்கே காஃபி வரும், ஆஃபீஸ்க்கு ரெடியானா ஹைன் பண்ண ட்ரெஸ்ஸு வரும். இதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சு. இனிமேல் இதெல்லாம் நடக்காது. நான் உன் ஒய்ஃப், நீ என்னோட ஹஸ்பண்ட். நம்ம 2 பேருமே ஈக்குவல். நம்ம 2 பேருக்குமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே 2 பேரும் ஷேர் பண்ணி செய்யணும். எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கணும் என்ன இருக்கு? இனிமேல் உன் வேலையை நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? நாளைக்கு நம்ம குழந்தைங்க உன்னை பார்த்து உன்ன மாதிரியே வளர்ந்துடக்கூடாது. இனிமேலாவது உனக்கு மாறணும்னு தோணுச்சுன்னா மாறு, இல்லைன்னா அப்படியே விடு. மா சாரிம்மா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது மகா. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். குட். மகா, சூடா ஒரு டீ கிடைக்குமா? இல்ல மகா, நான் டீ போட போறேன், உனக்கு வேணுமான்னு கேட்டேன். வேணாமா? கிஸ் அடிச்சிட வேண்டியதான். ஏய், உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி நானு, என்ன ஏண்டி அடிக்கிற? மன்னிச்சிருங்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு சாரி. வேணாம். என்ன அடி? என்ன மன்னிச்சிருங்க. என் மேல எவ்வளோ பாசமா இருக்கீங்க. உங்களை போய் கை நீட்டி அடிச்சிட்டனே. ஆம்பளைங்கனாலே பிடிக்காம இருந்த எனக்கு உங்களை பார்த்து பழகுனதுக்கு அப்புறம் தான் ஆம்பளைங்களும் நல்லவங்க இருக்காங்கன்னு நம்பிக்கையே வந்துச்சு. எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது பக்கத்து வீட்டு தாத்தானால அப்யூஸ் நடந்துச்சுங்க. அதனால தான் நீங்கள் என்னை கட்டி பிடிக்கும்போது பயத்தில் உங்களை அடிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. இங்க பாரு, 5 வயசு குழந்தை கூட பார்க்காம அபியூஸ் பண்ணிருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். அப்பதான் இந்த சமூகத்துல இந்த மாதிரி தப்பெல்லாம் குறையும். இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்களெல்லாம் தூக்கில் தாங்க போடணும். இவனுங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க மாட்டானுங்க. இவங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே. அவங்கள யாராவது இப்படி பண்ணியிருந்தா அப்ப தெரியும் இவனுக்கு அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. ஏய், அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தாண்டி. இந்த மாதிரி அபியூஸ்லாம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது நானடி. இந்த நாய்ங்க அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க அம்மா என்னடி பண்ணுவாங்க? தப்பு அவங்க அம்மா மேலதாங்க. கௌரவத்துக்காக ஆம்பளை பசங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது. குட் டச் எது பேட் டச் எதுன்னு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் அவங்க சமூகத்தை ஒரு குடும்பமா பார்ப்பானுங்க. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அம்மா என்னதான் வளர்த்தாலும் வளரும் போது சேர்க்க சரியில்லைன்னு வச்சுக்கோயேன்,
இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க தான் செய்யும். உங்களுக்கு என்ன தெரியும் பொண்ணுங்களோட கஷ்டம் பற்றி? பொண்ணுங்களோட கஷ்டத்தை பற்றி பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க நீங்களாம் ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. இந்த அவமானத்தில் வர வலியும் வேதனையும் கஷ்டம்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஹே, எங்க அம்மாவுக்கோ இல்ல எங்க அக்காவுக்கோ, ஏன் இந்த சமூகத்துல எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் கண்டிப்பா அவங்கள கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பண்டி. இந்த சமூகத்துல ஒரு அபியூஸ் நடந்துன்னு வச்சுக்கோயேன், அசிங்கம் பொண்ணுங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அசிங்கம் ஆம்பளைங்களுக்கு தான் தெரியாமலே இங்க பல பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்படி நடக்கும்போது பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க தானா வெளில வந்து சொன்னாதான் இந்த மாதிரி அபியூஸ்லாம் குறையும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் படத்துக்கு வேணால் செட் ஆகும், ஆனால் ரியல் லைஃப்பில் செட் ஆகாது. தனக்கு அப்யூஸ் நடந்துச்சுன்னு ஒரு பொண்ணு போய் அவங்க வீட்டில் சொன்னால் அவளை தான் வீட்டோட அடக்கி வச்சுருப்பாங்க. அப்யூஸ் பண்ணவெல்லாம் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கான். நீ யாரை சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பக்கத்து வீட்டில் இருந்தாரு அந்த தாத்தாவை தானே சொல்ற? எனக்கு தெரியும். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தைரியமா போய் கேஸ் கொடு. உனக்கு துணையா நான் இருக்கேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கும்போது பொண்ணுங்க தைரியமா வெளில வந்து சொன்னாதான் இந்த சமூகத்துல தப்பு பண்றவன் இல்ல, தப்பு பண்ணு நினைக்கிறவன் கூட எவனும் இருக்க மாட்டானுங்க. வாங்க போகலாம். ஏங்க, நம்ம தனி கொடுத்துட்டு போயிடலாங்க. தனி கொடுத்துன போலாமா? என்னடி சொல்ற? எனக்கு உங்கள் அம்மா அப்பா கூட செட் ஆகலைங்க. செட் ஆகலனா என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதை விட்டு நீ வாட்டுக்கு போலாங்கிற? எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல. ஏய், அவங்க அப்படி என்னடி பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? நீங்க இருக்கும்போது அவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நீங்க ஆபீஸ் போனோன்னே அவங்க என்கிட்ட ராட்சசியமா நடந்துக்கிறாங்க. என்ன வீட்டு வேலையில இருந்து கிச்சன் வேலை, துணி துவைக்கிறது, ஏன் கேவலம் கக்கூஸ் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மாக்கு நான் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உட்கார்ந்துட கூடாது, உடனே அடுத்த வேலையை சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க மட்டும் நிம்மதியா உட்கார்ந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏய், உனக்கு அவங்க டிவி சீரியல் பார்க்க தான் பிரச்சனையா? அவங்க டிவி சீரியல் பார்க்கட்டும், எதை வேணா பார்த்துட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மனுஷி தனியா உட்காந்து கஷ்டப்படுறாளே, ஒரு பேச்சுக்காவது உங்க அம்மா அப்பா வாயில இருந்து மகா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு வருதா? அதெல்லாம் எதுவும் வராது. அது மட்டும் இல்ல, நீங்க வீட்ல இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதை நீங்க ஆபீஸ் போயிட்டா எனக்கு கிடைக்கிறது இல்ல. அதான் என்னோட பெரிய பிரச்சனையே. உங்க வீட்ல வேலை செய்யறத எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏய், அவங்க வயசானவங்கடி, அவங்க பேசலாம் ஒரு பேச்சா எடுத்துட்டு இருக்க. அப்படியா? அப்பன்னா அவங்கள வயசானவங்க மாதிரி நடந்துக்க சொல்லணும். இதுவே எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் இருக்கும்போது உங்களை ராஜா மாதிரியும், நான் இல்லாத போது உங்களை கக்கூஸ் கலவை விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா? என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் விட்ட ரொம்ப தான் பேசுற. என்ன? உங்களால என்னை அடிக்க மட்டும் தான் முடியும், அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ச்சே. மகா, சாரி மகா, தெரியாம அடிச்சிட்டேன். உன்னை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் நீ சொல்றதை கேட்பனா இல்ல அவங்க சொல்றதை கேட்பனா? இதுவே இந்த சண்டை நடக்கிறப்ப மட்டும் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ஒண்ணு அவங்க இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் யார் பக்கம் நிற்பேன்? நீயே சொல்ல. நீ கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பை எடுத்துட்டு போயிடுவ. அவங்க என்ன முதியோரத்துல சேர்த்து விடு, இல்லைன்னா அவளை வீட்டை விட்டு வெளில போக சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேருமே இல்லாம பண்ண ரோட்ல தான் நிக்கணும் மகா. இங்க பாரு, நான் அவங்க கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். அப்போ அவங்க சரிப்பட்டு வரலன்னா நம்ம தனி கொடுத்து போயிடலாம். நான் இவ்வளவு பேசுறேன்ல, ஏதாவது திருப்பி பேச. நான் தான் அடிச்சதுக்கு சாரி கேட்டேன்ல, வேற என்ன பண்ணும்? இல்ல இல்ல, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு வயசாயிட்டு இருக்குன்னு தெரியாம நானும் என்னென்னமோ பேசிட்டேங்க.
அது மட்டும் இல்லாமல் அத்தையும் மாமாவுக்கும் நீங்கள் ஒரே பையன் வேற. நீங்கள் தனியாக வந்துட்டீங்கன்னா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம எங்கேயும் போக வேண்டாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடுறேன். நீங்கள் அவங்க கிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம். சரி மகா, ரொம்ப தேங்க்ஸ் மகா. ஐயே, என்னங்க ஆச்சு? காலையில் ஆஃபீஸ் போகும்போது நல்லா தானே போனீங்க. பைக்கில் வரும்போது ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. சடன் பிரேக் போட்டேனா பைக்கோட கீழே வந்துட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? பைக் எதுவும் ஆகலைல்ல? புது பைக்குங்க, இன்னும் இஎம்ஐ கூட கட்டி முடிக்கல. பைக்கு இன்சூரன்ஸ்லாம் கிடைக்கும் தானே? இல்லைங்க, புது பைக்கு, அதனால தான் கேட்டேன். இல்லைனா நம்ம இருக்கிற காசு கஷ்டத்துக்கு பைக்கு செலவு அதிகமாக இருக்கக்கூடாதுல்ல? ஏய், பைக்குக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. நம்ம பைக் சேஃபாக தான் இருக்கு. நான் விழுந்தது வேற ஒருத்தவங்க பைக்கு. காட் இஸ் கிரேட். நான் கூட பைக்லேருந்து விழுந்துட்டேன்னு சொன்னோன்னே நம்ம பைக் தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். நினச்சி பாருங்களேன், நம்ம பைக்கு ஏதோ ஆயிருந்தா எவ்வளோ காசு செலவாயிருக்குன்னு. ஏய், ஏண்டி எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்னு உயிரை எடுக்கிற? கட்டின புருஷன் வழியில துடிச்சிட்டு இருக்கேன்டி. உள்ள வான ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? நவுரி. ஏங்க, மாத்திரை சாப்பிட்டீங்களா? நான் வேணா உங்களுக்கு காலம் தீவிடுவா? இல்ல மகா. ஏங்க, காசு ஒரு 3000 ரூபா வேணுங்க. மல்லிக்கடை கொடுக்கணும். அண்ணாச்சி வேற கால் பண்ணி கேட்டாரு. பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ் இருக்கும், அதில் காசு எடுத்துக்கோ. ம். ஏங்க, இதில் பர்ஸ் இல்லைங்க. பைக்ல இருந்து கீழே விழுந்தல்ல, அங்கேயே பர்ஸும் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருந்தீங்க? ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 12,000 ரூபா, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா வச்சிருந்தேன். ஏங்க, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையாங்க உங்களுக்கு? எத்தனை தடவை சொன்னேன் நானே போய் ஹவுஸ் ஓனர் காசு கொடுத்துக்கிறேன்னு? எப்போது என் பேச்சை கேட்டிருக்கீங்களா? ச்சே, இப்போ பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி காசை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. 1 ரூபாயா 2 ரூபாயா? 15,000 ரூபாய். சும்மா இல்லை, உங்க சம்பளத்துல பாதி. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா சோம்பேறி மாதிரி இருக்கு, எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான், உனக்கு வேண்டான்னு. நான் கேட்டேனா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இப்ப பாருங்க, உங்களால 3 மாசத்துக்கு வேலைக்கு போக முடியாது, 15,000 ரூபாய் தொலைச்சு வந்து நிக்கிறீங்க. எல்லாம் என் தலையெழுத்து, என்னத்த சொல்ல. ச்சே. ஹலோ அக்கா. சொல்டா தம்பி. அக்கா, மாமா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியலக்கா. என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு? காலையில் நானும் மாமாவும் என் ஃப்ரெண்டோட புது கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு போகும்போது குறுக்க நாய் வந்துருச்சுக்கா. நான் பிரேக் போட்டாலும் பைக் என் கண்ட்ரோல்லே இல்லாமல் 2 பேரும் கீழே விழுந்துட்டோங்க்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, பைக் ஃபுல்லாக கிராஷ் ஆகிட்டு ரூமு லைட்டு எல்லாமே உடஞ்சிருச்சுக்கா. உனக்கே தெரியும், அப்பா கிட்ட நான் பைக் ரெடி பண்ண காசு வேணும்னு கேட்டா அப்பா என்னை கொன்னே போட்டுவாருக்கா. அதனால தான்க்கா மாமா கிட்ட 15,000 ரூபா வாங்கினேன். இவ்ளோ நடந்திருக்கு, இது என்ன காலையிலே எனக்கு சொல்ல? மாமா தான்க்கா உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னாரு. எனக்கு தெரியும்க்கா, நீ காசு காசுன்னு பார்த்துட்டு மாமா கிட்ட எப்படிலாம் சண்டை போடுவேன்னு. மாமா மேலே எந்த தப்பும் இல்லைக்கா, எல்லாம் என்னோட தப்பு தான். நான் வயசில் சின்ன பையன்தாங்க்கா, ஆனால் அட்வைஸ் பண்ண நீ நினைக்காதக்கா. நீ மனுஷங்களை விட காசு தான் முக்கியம்னு பார்க்குற, ஆனால் மாமா காசை விட மனுஷங்க தான் முக்கியம்னு பார்க்குறாரு. மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. சரி, நீ வை, நான் அப்புறமா உன்கிட்ட பேச, சரியா? சரிக்கா, நான் வைக்கிறேன். ஏங்க, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையாங்க உங்களுக்கு? எத்தனை தடவை சொன்னேன் நானே போய் ஹவுஸ் ஓனர் காசு கொடுத்துக்கிறேன்னு? எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா சோம்பேறி மாதிரி இருக்கு, எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான், உனக்கு வேண்டான்னு. நான் கேட்டேனா? நான் மகா நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், வரவே இல்லை. டேய் டேய், யாரா நீ? டேய் டேய். ஏங்க, என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய்,
யாரு அவன்? ஃபோன் பண்ணி நைட்டு ஏன் வீட்டுக்குள்ள கேட்டுட்டு இருக்கான்? என்னங்க சொல்றீங்க? எனக்கு இது புரியல. ஏங்க இது யாருன்னே எனக்கு தெரியலங்க. ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு. ஏய் பச்சையா நடிக்காதடி. நீ யாருன்னே தெரியாம தான் உன் நம்பருக்கு கால் பண்றானா? ஏங்க நிஜமா தாங்க சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியல, என்ன நம்புங்க. ஏய் இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உங்க அப்பனுக்கு கால் பண்ணி வர வச்சு உன் பொண்ணு வேறத்து கூட தொடர்புல இருக்கான்னு சொல்றேன். அப்புறம் இதை விட உனக்கு பெரிய அசிங்கம் வேற எதுவும் இருக்காது பாத்துக்க. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னே தெரியலங்க. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கால் பண்ணதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? ஏய் கால் வந்தது உன்னோட போனுக்கு, அப்புறம் வாங்கிட்டு கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? உண்மையை சொல்றேன். ஏங்க உங்ககிட்ட உண்மையை மறைச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? அப்படி நான் தப்பு பண்றவளா இருந்தா நான் எதுக்குங்க உங்களை ஃபோன் அட்டன் பண்ண சொல்ல போறேன்? ஃபோன் வரும்போதே கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கான்னு கொஞ்சமாச்சும் எனக்கு பயம் வந்திருக்கணும்ல. ஏய் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நீ யாருன்னே தெரியலனா எப்படி ஃபோன் பண்ணி கரெக்டா உன் பேர் சொல்றான்? ஏங்க இந்த காலத்துல பேர் கண்டுபிடிக்கலாம் ஒரு விஷயமாங்க? என்கிட்ட ட்ரூ காலர் இருக்கு, அதுல என் நம்பர் சேவ்ல இருக்கு. அப்படி கூட அவர் பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? சரி அப்படி உன் பேரை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா உன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு ரேண்டமா ஒரு 10 நம்பர் போட்டு டயல் பண்றதுல ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது? அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டே அவன் ட்ரூ காலர்ல என் நம்பர் போட்டு பார்த்திருப்பான், என் பேர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கூட அவன் டயல் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏய் இரு கோவப்பட வேண்டியது நானு, நீ எதுக்கு கோவப்பட்டு இருக்க? இது கோவம் இல்லைங்க, கஷ்டமா இருக்குங்க. இவ்வளவு நாளா உங்க கூட வாழ்ந்திருக்கேன், ஆனா எவனோ ஒருத்தன் கால் பண்ணி சொன்னதை நம்புறீங்க. கட்டின பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? இல்லைங்க, இதுக்கு மேலே நம்ம ஒன்னா இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடி, இதுக்கு எதுக்கு என்ன விட்டு போறாங்கற? இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது திரும்பி வருது ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவனா ஒருத்தர் கால் பண்ணி பேசினதுக்கு என் மேல சந்தேகப்படுறீங்க, என்ன அவன் கூட லிங்க் பண்ணி பேசுறீங்க. எங்க அப்பா கிட்டலாம் சொல்லுவேன்னு பிளாக்மெயில் பண்றீங்க. நாளைக்கு இதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா மறுபடியும் என் மேல சந்தேகப்படுவீங்க. அதனால தான் சொல்றேன், இது செட் ஆகாதுங்க. ஏய் என்ன மன்னிச்சிடுறி, நான் இல்ல, இந்த இடத்துல எந்த புருஷனா இருந்தாலும் இப்படி தாண்டி கோவப்பட்டிருப்பாங்க. நீயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. எனக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு கால் பண்ணி கார்த்தி நீ ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டா நீ கோவப்படுவியா மாட்டியா? என்ன கேள்வி கேட்பல்ல? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, பட் கொஞ்சமாச்சும் லைஃப்ல ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கணுங்க. என் மேல சுத்தமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுனீங்க, அதான் எனக்கு சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. என் மேல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டீங்க. நீ சொல்றது கரெக்டு தான் மகா, சத்தியமா இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் மகா. என்ன நம்பு மகா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட ப்ளீஸ் மகா. சரிங்க, ஆனா என்னால உங்க கூட முன்னாடி மாதிரிலாம் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காகலாம் என்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் பண்ண மாட்டேன் மகா. என்ன திவ்யா, நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்லை. என்ன பூஜா, புருஷன் போயிட்டானா? நான் வேணா வரட்டுமா?